இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்த பிறகு அநேக மாற்றங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகிறது. குறிப்பாக இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்து இறங்கின போது ஏற்பட்ட முதல் மாற்றம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? இருக்கிறது. நான் அபிஷேகம் பெற்ற உடனே என்னை அறியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதோடு கூட ஒரு தைரியம் எனக்குள்ள வந்தது. பொதுவாக நான் ஒரு கோழைத்தன்மையுடையவன், ஒரு ஒரு பயந்தாங்குடி சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவரோடு நல்ல ஒரு தைரியமாக பேச மாட்டேன். அதனால் அபிஷேகம் பெற்ற பிறகு எனக்குள்ளே எப்படித்தான் இந்த ஒரு தைரியம் வந்தது என்று என்னாலே விளக்க முடியாது. அவ்வளோ பெரிய தைரியம். தனித்து நின்று தெருவிலே நான் இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். கூட்டமாக அல்ல, தனியாக சென்று பெரிய ஜங்ஷன்ஸில் இயேசுவை பேசியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சென்னையில் பாண்டி பஜார் என்று பெரிய கூட்டம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்கே நின்று தனியாக நின்று இயேசுவை குறித்து நான் பேசியிருக்கிறேன், சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில். இப்போ எல்லோரும் வந்து பார்த்தவர்கள் என்ன இது பைத்தியக்கார மாதிரி இருக்குது, தனியாக பேச நிற்கிறேன். ட்ரம்மு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பொழுதே பேசியிருக்கிறேன். அந்த தைரியத்தை இயேசு எனக்கு கொடுத்தார். அபிஷேகம் பெற்ற பிறகு தான் அதை பெற்றுக்கொண்டேன். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் பொழுது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு தைரியம் கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் நல்லவர்.